டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடல் எடையை எப்படி அதிகரிக்கிறது அதை பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம். உடம்பு வெயிட்ட குறைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க உடம்பு வெயிட்ட ஏத்தணும் அப்படிங்கும்போது நிறைய ஜிம்முக்கு போகக்கூடிய நபர்களை வந்து பார்க்குறோம். டாக்டர் நான் எல்லாமே சாப்பிட்றேன், எனக்கு செரிமான கோளாறே வந்துருச்சு, ஆனாலும் எனக்கு வெயிட் கூடுன மாதிரியே இல்லை. அதே நிறைய பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கான ஒரு உடல் அமைப்பே எனக்கு வரல. ஸோ ரொம்பவே வந்து உடம்பு வெயிட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெயிட் அதிகரிக்கணும்னா என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ணணும்? ஆரோக்கியமான முறையில உடல் எடையை எப்படி அதிகரிக்கிறது? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ வெயிட் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தசைகள் வந்து நல்லா பலமாகணும். அதே மாதிரி வெயிட் வந்து அதிகரிக்கணும்னா நம்மளுடைய தசைகள் வந்து நம்ம பலமாகணும். அதே மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு கரெக்ட்டா வந்து இருக்கணும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னா முதல்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான். காலையில 2 நாட்டுக்கோழி முட்டை வந்து நம்ம சாப்பிடுறது, இல்ல வந்து முளைக்கட்டிய தானியங்கள வந்து சாப்பிடுறது, இல்ல கொண்டைக்கல்லை வேக வச்சு நம்ம எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாரி முதல் உணவே காலையில நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு உணவா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய மசில் மாஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒண்ணு. ஸோ அதே மாதிரி நல்ல இரவு தூக்கம் வந்து அவசியம். எதனால நல்ல இரவு தூக்கம் அவசியம்னா, இங்க நிறைய உடல் எடை கம்மியா இருக்கவங்கலாம் பாருங்க, நைட் ஃபுல்லா ஏதாவது வந்து யோசிச்சுட்டே வந்து இருப்பாங்க. நெறைய ஃபோன் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால நைட்ல இந்த குரோத் ஹார்மோன்ங்கிறது அவங்களுக்கு வந்து கிடைக்காது. இந்த குரோத் ஹார்மோன் தான் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒண்ணு. ஸோ அதனால நல்ல இரவு தூக்கம். அதுவும் இந்த தூக்கத்த பத்தி சொல்லும்போது, நான் 8 மணி நேரம் தூங்குறேன் டாக்டர். எத்தன மணிலேருந்து எத்தன மணி நேரம் தூங்குறீங்க அப்படின்னா, நைட்டு 2 மணிக்கு படுத்து காலையில 10 மணிக்கு எந்திரிக்கிறேன் டாக்டர்ன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாரி தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. நைட்டு 10 மணிக்கு தூங்கி நீங்க காலையில வந்து 6 மணிக்கு எந்திரிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல வந்து உடல் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தூக்கமும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். குரோத் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆனா தான் உங்களுக்கு உடம்பு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி மனதுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும்போது தான் நம்ம உடம்புல இந்த வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால மனதை மகிழ்ச்சியா வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு தியான பயிற்சிகளோ, இல்ல சுவாச பயிற்சிகளோ, இல்ல நமக்கு பிடிச்ச விஷயங்கள ஃபாலோ பண்றது அவசியம். அதே மாதிரி பெண்களா இருந்தீங்க, எனக்கு ஒரு பெண்ணுக்கான உடல் அமைப்பே வந்து எனக்கு வரல அப்படின்னா, நீங்க தண்ணீர் விட்டான் மூலிகை வந்து நீங்க எடுத்துக்கலாம். தண்ணீர் விட்டான் அப்படிங்கிறது ஒரு கிழங்கு. இத நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டு வாங்கிக்கலாம். இத வந்து பொடி பண்ணி வெதுவெதுப்பான பாலோட சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெண்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த உடல் அமைப்பு வந்து வர ஆரம்பிக்கும். முக்கியமா இடுப்பு பகுதி, மார்பகங்களோட அளவு வந்து அதிகமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஒரு தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆண்களா இருந்தீங்க, உடல் எடையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா, நீங்க அமுக்குரா வந்து பயன்படுத்தலாம். இந்த அமுக்குராவ பொறுத்தவரைக்கும், அதை எப்படி பயன்படுத்துங்கிறத பொறுத்து தான் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதும் வந்து குறையிறதும். ஸோ அமுக்குராவ நீங்க நல்லா சூர்ணமாக்கி, அத வந்து பாலோட சேர்த்து, பனங்கற்கண்டு சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். வெந்நீரோட எடுத்தீங்கன்னா, அது வந்து வெயிட்ட குறைக்கும். ஸோ அதனால நீங்க பாலோட பனங்கற்கண்டு சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வெயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஆண், பெண் இருவருக்குமே வெயிட்ட இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, கருப்பு உளுந்து வந்து எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு உளுந்து அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான புரோட்டீன், அதே மாரி தசைகள வலுப்படுத்தக்கூடியது. ஸோ அதனால தான் ஏஜ் அட்டெண்ட் பண்ண பெண்களுக்கு எல்லாமே வந்து கருப்பு உளுந்துனால செஞ்ச களி வந்து அவங்களுக்கு குடுப்பாங்க. இதற்கு காரணம் வந்து தசைகள நல்லா வலுப்படுத்தும். இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய தசைகள நல்லா வந்து வலுப்படுத்தும். ஸோ அதனால இந்த கருப்பு உளுந்த களி மாதிரியோ, இல்ல கருப்பு உளுந்த வந்து பொடி மாதிரி செஞ்சு உணவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது. இல்ல வந்து வெந்தயம் சேர்த்து, கருப்பு உளுந்து சேர்த்து களி மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுறது. இந்த மாரி நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடல் எடை வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஆரோக்கியமான முறையில தசைகளும் வந்து நல்லா பலமா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி அதிகப்படியான எண்ணெயில பொரிச்ச உணவுகள், அதிக வாதம் சம்பந்தமான உணவுப் பொருட்கள தவிர்க்கணும். ஸோ ஏன்னா நெறைய பேர் வந்து இந்த சிப்ஸ் வகைகள் வந்து எடுத்துப்பாங்க. அதே மாரி கிழங்கு வகைகள் வந்து நீங்க நெறைய எடுத்துப்பாங்க. இது வந்து உடம்புல வாதத்த அதிகப்படுத்தும். அது வந்து உடல் எடையும் வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இந்த மாரி இருந்ததுன்னா, நீங்க அந்த கிழங்கு வகைகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு உடம்பு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகல டாக்டர். அதே மாரி மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்கு. கூட வெள்ளைப்படுதல் மாதிரியான விஷயங்களும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க வெந்தயத்த ஊற வச்சு எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா, இந்த மாரி ஒரு உடல் அமைப்பு, வாத சம்பந்தமான ஒரு உடல் அமைப்பு, அதே சமயத்துல வந்து அவங்களுக்கு உடம்புல இடுப்பு பகுதியில ஹீட்டும் வந்து அதிகமா இருக்கும். ஸோ வெந்தயத்த ஊற வச்சு காலையில வெறும் வயித்துல வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வெந்தயம் அப்படின்றது நமக்கு பெண் தன்மைக்கான ஹார்மோன்ஸ் அதிகப்படுத்தும். அதே மாரி உடல் எடையும் வந்து இத அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு வெந்தயமும் வந்து நம்ம ரெகுலரா வந்து எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு டாக்டர். அது கூட வெயிட்டே வந்து போட மாட்டேங்குது. ஸோ நெறைய வேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வெண்பூசணி அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு உணவு. ஆ இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்காக நெறைய பேர் வெண்பூசணி வந்து எடுத்துப்பாங்க. ஆனால் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் நம்ம வெண்பூசணிய வந்து பயன்படுத்தலாம். வெண்பூசணிய வந்து நம்ம லேகியமாக்கி வந்து நம்ம பயன்படுத்தலாம். இல்லன்னா வெண்பூசணிய வந்து வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்கும்போது, உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹீட்டும் குறையும். அதே மாரி உடல் எடையும் வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ இந்த உணவுகள் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, உடல் எடை அதிகரிக்கிறத வந்து பார்க்கலாம். அது கூட கண்டிப்பாக நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய காலை உணவு வந்து அவசியம். ஸோ இந்த காலை உணவு அப்படிங்கிறது புரோட்டீன் அதிகமா ஆச்சு அப்படின்னாலே, நமக்கு அந்த நாள் முழுவதுமாக மசில பில்ட் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல அதிகமா வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதே மாரி நல்ல இரவு தூக்கம் அப்படிங்கிறது அவசியம். மனதும் வந்து மகிழ்ச்சியா இருக்க வேண்டியது அவசியம். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கும் உடம்பு வெயிட் வந்து நல்லா இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.